ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ஆன்மீகவாதிகளின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று மாலை சரியாக 5:19 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறார். இதனையொட்டு குரு பரிகார ஸ்தலங்களில் சிறப்பு வழிபாடுகளானது நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் தஞ்சையில் இருக்கக்கூடிய திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆலயத்தில் பக்தர்கள் முண்டியடித்து தற்போது சுவாமியை தரிசனம் செய்து வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். மறுபுறம் தென்காசி புளியரையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் குரு பகவானுக்கு சிறப்பு வழிபாடுகளானது நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து நம்மிடையே பேசுவதற்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். மேம் வணக்கம். மேம், பொதுவாக குரு பெயர்ச்சி அப்படின்னா ஆன்மீகவாதிகளுக்கும், அதாவது ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கும் குரு பெயர்ச்சினா என்ன அப்படிங்கிறது நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஆனால் பொதுமக்கள் எளிதாக புரிஞ்சுக்கக்கூடியபடியா சொல்லுங்க, குரு பெயர்ச்சினா என்ன, இது எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு இடம்பெயர இருக்கு, இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது? நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, நம்ம கோவில்களுக்கு போகும்போது பார்ப்போம் நவகிரகங்கள். அந்த நவகிரகங்கள்ல முழு முதல் சுபர் யாருன்னு கேட்டா குரு பகவான் தான். நீங்க பாவ கிரகங்கள், சுப கிரகங்கள் நீங்க எடுக்கலாம். அதுல முழு முதல் சுபர் 100% குரு அவர் இருக்கிறார் இல்லையா, அவர் முழு சுப கிரகம். இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஒவ்வொரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் பெயர்ச்சி ஆவார். இந்த வருடம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல குரு பலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப யாராவது அம்மா கல்யாணம் ஆகலமா, எப்பமா கல்யாணம் ஆகும், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா முதல்ல அவங்க ஜாதகப்படி எப்ப குரு பலம் வருது, வியாழ நோக்கம் எப்ப வருது அப்படின்றதான் நம்ம பார்ப்போம். இந்த குரு எதுக்கெல்லாம் காரக கிரகம் தெரியுமா? ஜாதகத்துல மகிழ்ச்சிக்கு காரக கிரகம். நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா குரு உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும். குரு நீசமாக கூடாது, குரு வக்ரமாக கூடாது, குரு ராகு கேது பிடியில இருக்கக்கூடாது, குரு மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடாது, ராகு கேது பிடியில இருக்கக்கூடாது. இப்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். தனக்காரகன் சுக்கிரனும் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஆனா அண்ணனுக்கே செலவுக்கு தேவையான பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். பெரும் தனக்காரகன்னு பேரு குருவுக்கு. நீங்க பெரிய அளவுல சொத்து சேர்க்கணும்னா நிறைய யூடியூப் சேனல்லாம் போடுவாங்க இல்லையா, கோடிகளை அள்ள போகும் ராசிகள் அப்படின்னு. நாம கோடீஸ்வரர்களா ஆகணும்னா, கோடிக்கணக்குல சொத்து சேர்க்கணும்னா பெரும் தனக்காரகன் ஆகிய குருவினுடைய அருள் வேணும். அதே மாதிரி யாருக்காவது குழந்தை இல்லாம இருந்ததுன்னா நாங்க ஜாதகத்துல முதல்ல குரு எங்க இருக்கிறார் அப்படின்றதான் பார்ப்போம். அப்போ குரு பகவான் அப்படின்றவர் மகிழ்ச்சிக்கு காரணமானவர், பணத்தை கொடுக்கக்கூடியவர், குழந்தையை கொடுக்கக்கூடியவர், முழு முதல் சுபர், திருமணத்தை கொடுக்கக்கூடியவர். இப்படி பல சிறப்புகளை உடையவர் தான் குரு பகவான். அந்த குரு பகவான் இவ்வளவு நாளா மேஷ ராசியில இருந்தார், ஜென்ம குருவாக இருந்தவர் இன்றைக்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். நம்ம வேற வேற குரு ஸ்தலங்கள்ல இருந்து நாம நேரடி ஒளிபரப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? குரு பகவான் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். இந்த ஆலங்குடியில் ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப அழகா இன்னைக்கு குரு பயிற்சிக்காக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. நாம் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறோம். குரு பகவான் இந்த நவகிரகங்கள் எல்லாருக்கும் தலைவன் யாரு அப்படின்னா நம்முடைய சிவபெருமான். ரொம்ப அழகா திருமூலர் பாடினார், குருவே சிவன் என்ன கூறினன் நந்தி. குருவே சிவம், குருவே சிவம் தான். சிவபெருமானே குருவாக இருந்தவர். அதான் தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவம். அந்த ஆலங்குடியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆபத் சகாயேஸ்வரர்னு பேரு. நீங்க பொதுமக்களுக்கு குருவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால புதிய தலைமுறை நேயர்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, குரு ஸ்தலங்களுக்கு போகும்போது நம்ம குருவை வணங்குறது எல்லாம் சரி, அதற்குரிய இறைவன் இருக்கிறார் இல்லையா சிவபெருமான், அவரையும் வணங்குவதுதான் மரபு. நீங்க எந்த குரு ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, அது ஆலங்குடியாக இருக்கலாம், அல்லது சென்னையில இருக்கக்கூடிய திருவழித்தாயமாக இருக்கலாம், அல்லது தென்குடி திட்டை, எந்த கோயிலா இருந்தாலும் அங்கெல்லாம் என்ன சிறப்புனா குரு பகவான் அங்கே உள்ள சிவபெருமானை வழிபட்டு பலன் பெற்றார். அப்ப அந்த கோவில்களுக்கு நாம போய் வழிபாடு
செய்கிற போது, அங்கே உள்ள சிவபெருமானை வணங்குகிற போது நமக்கு நன்மை கிடைக்கும். ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு பகவானை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலங்குடியில இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆபத் சகாயேஸ்வரர்ன்றது ஒரு பெயர் இல்லையா? இன்னொரு பெயர் கூட உண்டு. என்ன பெயர் அப்படின்னா ஆலங்குடியான்னு பேரு. ஏன் ஆலங்குடியான்? ஆலங்குடின்ற ஊர்ல இருக்கிறதுனால அவருக்கு பேர் ஆலங்குடியான். ரொம்ப அழகா காலமேக புலவர் சொன்னாரு, ஆலங்குடியான் ஆலங்குடியான்னு சொல்றீங்களேப்பா, ஆலம் குடியானை ஆலாலம் உண்டானை ஆலம் குடியான் என்று ஆர் சொன்னார்? ஆலம் குடியானேயாகில் குவளையத்தாரெல்லாம் மடியாரோ மண்மீதிலே என்று கேட்டார். அவன் ஆலத்தை குடிச்சவன்பா. அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் யாரு? விஷத்தை குடித்தவன். விஷத்தை குடிச்சு அந்த சிவபெருமான போய் ஆலம் குடியாதவன், ஆலம் குடியான், ஆலம் குடியான்னு சொல்றீங்களே என்று ஸ்லேடையாக பாடினார். அந்த ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய குரு பகவானை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ரிஷப ராசிக்கு வருகிறார் இல்லையா குரு பகவான். இதுல அதிகமா நன்மை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னா பொதுவாகவே குரு பகவான் அப்படின்னா அவர் முழு முதல் சுபர். மேஷத்துக்கு இவ்வளவு நாள ஜென்மத்துல இருந்தார். மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் இன்றைக்கு ரிஷபத்துக்கு வந்திருக்கிறார். ஜென்ம குருவாக இருந்தார், இப்ப வருமான ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் இல்லையா இந்த குரு பகவான். இப்ப மேஷ ராசிக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, 2ல இருக்கக்கூடிய குரு பகவான் 2ல இருக்கிறார். 2னா என்ன? ஜோதிடத்துல நம்ம 2ஆம் இடத்தை தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். இப்ப தனம்னா என்ன? பணம். பணம் வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும். வாக்குஸ்தானம் அப்படின்றது பேச்சு வன்மையை குறிக்கும். ரொம்ப அழகா அங்க தீபாராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேஷ ராசியினருக்கு வருமான ஸ்தானத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாகி இருக்கிறார் என்பதால் இது அவர்களுக்கு வருமானத்தை அதிகரித்து தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தீபாராதனையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போலவே ரிஷப ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார். ரிஷபம் என்பது சுக்கிரனுக்கு உரிய வீடு. பொதுவாக ஜோதிடத்தில் சுக்கிரனும் குருவும் பகை கிரகங்கள். 2 பேரும் எதிர் அணியை சேர்ந்தவர்கள். தன்னுடைய எதிர் அணியினுடைய வீட்டிற்கு இன்றைக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி வந்திருக்கிறார். இந்த ரிஷப ராசியினருக்கு குழந்தை பேரு, இவ்வளவு நாளா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல, குழந்தை பேரு வேண்டும் என்றால் குழந்தை பேரு கிடைப்பதற்கான காலகட்டம் திருமணம் மிக முக்கியமாக. என வியாழ நோக்கம் வந்தாச்சு, 7ஆம் இடத்தை குரு பாக்குறார். அப்போ எங்களுக்கு இவ்வளவு நாளா திருமணம் நடக்கலையே, திருமணம் தள்ளி போச்சு அப்படின்னா குருபலம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, என்னென்ன மாதிரியான சிறப்புகளை எல்லாம் அது செய்யும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இன்னும் சற்று நேரத்துல குரு பெயர்ச்சியானது நிகழவிருக்கு. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருஸ்தலத்தில் இருந்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக மாலை 5:19 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர இருக்கிறார். அதனை முன்னிட்டு குரு ஸ்தலங்களில் பல்வேறு சிறப்பு வழிபாடுகளானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து திருமிகு சுமதி ஸ்ரீ, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க குரு பகவான் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஒருத்தரோட ஜாதகத்துல அப்படின்னு. இப்ப பொதுவா இந்த குரு பெயர்ச்சிங்கிறது என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் கிடைக்க இருக்கு இந்த 2024 குரு பெயர்ச்சிக்கு பிறகாக? மற்ற ராசிகள் ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் இருந்தா அதையும் நீங்க குறிப்பிடலாமா? பொதுவா இந்த குரு பெயர்ச்சி சமயத்துல நம்ம முக்கியமா கணக்குல எடுத்துக்க வேண்டிய 2 ராசிகள் கடக ராசியும் கும்பராசியும். ஏன் அப்படின்னா கும்பராசிக்கு இப்ப ஜென்மத்துல சனி, கடக ராசிக்கு இப்ப அஷ்டமத்துல சனி, அதோட ரிஷபத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம குருவாகவும் வந்திருக்கிறார். மற்றபடி ஏன்னா ஜென்ம சனி அஷ்டம சனி காலகட்டங்கள்ல அது சில பிரச்சனைகளை கொடுக்கதான் செய்யுது, அதை யாருமே மறுக்க முடியாது. அதற்கான பரிகாரங்களாக நம்ம கோளறு பதிகம் தினமும் சொல்லலாம். என்னுடைய பதிவுகள் அதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்ப இந்த கும்பராசி கடகராசி இவங்க 2 பேரு ஜென்மசனி அஷ்டமசனி நடக்கிறதுனால அடுத்து ஜென்ம குருவாக ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்திருக்கக்கூடிய காரணத்தால், அதுவும் பகை வீட்டுக்கு வந்திருக்கிறார் இல்லையா, அதனால. மற்றபடி அவருடைய பார்வை என்பது மிகுந்த பலம் வாய்ந்தது. குரு பகவான் ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்களை பார்க்கிறார். நான் ரிஷபராசிக்கான பலன்களை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்க புளியறையில இருக்கக்கூடிய குரு பகவானை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரே தட்சிணாமூர்த்தி. அங்க இருக்கக்கூடிய அம்பாளினுடைய திருநாமம் சிவகாமி. ஏன் அம்பாளுக்கு சிவகாமின்னு பேர் தெரியுமா? சிவன் காமம்னா விருப்பம், சிவன்
பெரு விருப்பம் கொண்ட அம்பாள் என்பதால் அவளுக்கு பெயர் சிவகாமி. அந்த கோவில், அந்த புளியரை கோவில் இருக்கு இல்லையா, தென்காசி கோவில்ல நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா 27 படிகள் வச்சு கட்டியிருப்பாங்க. ஏன் அந்த 27 படிகள்னா அது 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது. 27 நட்சத்திரக்காரர்களும் அந்த படிக்கட்டுல ஏறி ஒரு முறை போய் நீங்க தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டீங்கன்னா, குரு பகவானை பார்த்துட்டீங்கன்னா, குரு பகவானை பார்த்துட்டீங்கன்னா சொல்லும் போதே அங்க திரை விலகுகிறது. ஜோதிடத்துல நிமித்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புளியறையில அங்க போய் குரு பகவானை பார்த்துட்டீங்கன்னா சொல்லும் போதே திரை விலகி அழகாக குரு பகவான் காட்சி தருகிறார். அவரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குரு பலம் என்பது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக மிக முக்கிய இடத்தை பெறுகிறது. குரு தான் பார்க்கக்கூடிய இடங்களை எல்லாம் பலமாக்குவார். நாம் நிறைய பணம் சேர்க்க வேண்டும் என்றாலும், நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றாலும், நல்ல திருமண வாழ்க்கை, நல்லபடியாக குழந்தை பேறு இருக்க வேண்டும் என்றாலும் குரு பகவானுடைய அருள் நமக்கு மிக மிக தேவை. மிக அழகாக புதிய தலைமுறை வாயிலாக நாம் அவரை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு பகவானை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப ரிஷப ராசிக்கு ஜென்மத்துல வந்திருக்கிற இல்லையா, அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள், அவங்களுக்கு இப்பதான் அஷ்டம சனிலாம் வேற முடிஞ்சிருக்கு. கடன் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். யாரெல்லாம் வேலை தேடுறாங்களோ, ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, அல்லது வெளிநாட்டுல வேலைக்கு நாங்க முயற்சி பண்றோமே, கிடைச்சா நல்லா இருக்குமே என்று நினைக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது அவர்களுடைய வீண் கவலையை போக்கி கடன் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். முக்கியமாக மாணவர்கள் யாரெல்லாம் படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு உதவி செய்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும். நீங்க கேட்டீங்கல்ல எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு, முடிஞ்சவர்கள். குருனா யாரு? படிப்புக்கு காரண கிரகம் இல்லையா? அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க உதவி செய்கிற போது, குருனா குழந்தையை குறிக்கக்கூடியது, குழந்தைகளுக்கு நீங்க ஆடை வாங்கி கொடுக்கிறது, இந்த மாதிரியான உதவிகளை செய்யும் போது அதுவே மிக சிறந்த பரிகாரமாக அமையும். வெவ்வேறு ஆலயங்களில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி விழாவை நாம் புதிய தலைமுறை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறையிலிருந்தும், ஆலங்குடியிலிருந்தும், திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலிலிருந்தும், தென்காசி புளியரை கோவிலிலிருந்தும் நாம் குரு பெயர்ச்சியை நேரலையாக புதிய தலைமுறை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடகராசி நேயர்களுக்கு, கடகராசி நேயர்கள் இந்த குரு பெயர்ச்சியில ஏற்கனவே நமக்கு அஷ்டம சனி அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கணும். இவர்கள் இளைய சகோதரம் யாராவது இருந்தால், தம்பியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அவர்களோடு ஏதாவது இவ்வளவு நாள மன வருத்தம் இருந்தது, மனக்கசப்பு இருந்தது என்றால் அதையெல்லாம் போக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கிறது. வழக்கு ரொம்ப நாளா ஒரு வழக்கு நடந்துகிட்டே இருக்கு, எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வருமா என்றால் அவையெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இருக்கிறது. அடுத்து சிம்ம ராசி நேயர்களுக்கு, சிம்மராசி நேயர்களுக்கு வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்கு என்ன சிறப்புனா, நிர்வாகத்திறன், தலைமை பண்பு இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டம் சிம்மராசி நேயர்களுக்கு. இந்த குரு பயிற்சியில சிம்மராசி நேயர்கள், நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிசினஸ் நான் டெவலப் பண்ணலாமா, இன்னொரு பிரான்ச் தொடங்கலாமா அப்படின்னா நிச்சயமாக அதை செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பெயர்ச்சி நாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னிராசி நேயர்களுக்கு, பொதுவா குரு பகவானை பற்றி சொல்கிற போது, ஓடி போனவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி சொல்லுவாங்க. பொதுவா இந்த குரு சனி இதெல்லாம் பத்தி சொல்லும் போது சொல்லப்படுகிற ஒரு சொலவடை என்ன அப்படின்னா, ஓடி போனவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பிக்கவே முடியாது. அதை தப்பிக்க முடியாம நம்ம கஷ்டப்படுறோம்னா அங்க அஷ்டம சனி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தப்பிச்சிட்டோம், அந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் நான் மீண்டு வந்தேன்னு தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அவங்களுக்கு 9ல குரு இருக்குன்னு அர்த்தமா. இவ்வளவுதான் விஷயம். அஷ்டம சனிக்கும் 9ல இருக்கக்கூடிய குருவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ல குரு. அப்ப 9ல குரு பார்க்கிற போது, வருகிற போது நாமெல்லாம் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதுதான் பொருள். மிக அழகாக நாம் குரு பகவானை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டம் எல்லா குரு ஸ்தலங்களிலும் இன்றைக்கு அலைமோதி கொண்டிருக்கும். மக்கள் எல்லோரும் குரு பார்வை வேண்டும் என்பதற்காக, குரு பலம் வேண்டும் என்பதற்காக கூடியிருப்பார்கள்.
இப்பொழுது வேறு வேறு ஸ்தலங்களில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலங்குடி வலங்கைமான், திருவாரூர்ல வலங்கைமான் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய குரு பகவான் யாருக்காவது வீட்டுல ரொம்ப வருஷமா சுபகாரியமே நடக்கல, எங்க வீட்டுல சுபகாரியம் நடந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு, யாருக்குமே கல்யாணம் ஆகல, ஒரு மகிழ்ச்சியான விஷயமே எங்க வீட்டுல நடக்கல அப்படின்னா நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா மகிழ்ச்சிக்கும் சுப காரியத்திற்கும் அவர்தான் காரணமான கிரகம். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய குரு பகவானை அங்கே நாம் புதிய தலைமுறை வாயிலாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். முழு முதல் சுபராக இருந்து நமக்கெல்லாம் மகிழ்ச்சியையும் பணத்தையும் நல்ல திருமண வாழ்க்கையையும் நல்ல குழந்தை பெறும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, பட்டம் பதவி இதுக்கெல்லாம் காரணம் குரு பகவான் தான். இப்போ சினிமால இருக்கிறாங்க, அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க, கலைத்துறையில இருக்கிறாங்க, அவங்க இன்னும் பிரபலம் ஆகணும், இன்னும் அவங்களுக்கு நிறைய பட்டம் வேணும்னா நாங்க குரு எங்க இருக்கிறாருன்னு பார்ப்போம், 10ஆம் இடத்தை பார்ப்போம். அப்போ நமக்கு அரசு விருதுகள் வேணும், அரசு பதவிகள் வேணும், அரசாங்கத்தால கௌரவிக்கப்படணும், அரசு பட்டம் வேணும். இதுக்கெல்லாம் காரணமே குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இன்றைக்கு பெயர்ச்சியாகிற அந்த நேரலையை நாம் புதிய தலைமுறை வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நாம் எல்லாரும் பாக்கியசாலிகள். ஏன் அப்படின்னா வேற வேற கோவில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரு பகவானுக்கும் தனி சிறப்பு உண்டு, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அப்படி வெவ்வேறு கோவில்களில் சிறப்பு வாய்ந்த அந்த குரு பகவானோடு தொடர்புடைய அந்த கோவில்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க மயிலாடுதுறை தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான அந்த கோவிலை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் புதிய தலைமுறை வாயிலாக. தென்குடி திட்டை, ஏன் அந்த ஊருக்கு திட்டைன்னு பேர் தெரியுமா? நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல சில கோவில்கள் மிக மிக விசேஷமானவை, அதுக்குன்னு தனி சிறப்பு இருக்கு. பிரளய காலம் வந்தபோது இந்த உலகம் நீரில் மூழ்கிய போது அந்த பகுதி மட்டும் திட்டாக இருந்தது. அது திட்டாக இருந்த காரணத்தால் தான் அந்த ஊருக்கு பேரே திட்டை, தென்குடி திட்டை. வசிஷ்டேஸ்வரன் பேர் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு. அங்க இருக்கக்கூடிய பெயர்ச்சினா என்ன, இந்த குரு பெயர்ச்சி பொதுவா என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை அளிக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யணும், ஒருவரோட ஜாதகத்துல இந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டீங்க. இணைப்பில் வந்ததற்கு நன்றி மேம். ஆன்மீகவாதிகளின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சரியாக 5:19 மணிக்கு குரு பெயர்ச்சியானது நிகழ்ந்திருக்கிறது. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சியானது நிகழ்ந்திருக்கிறது. பல்வேறு குருஸ்தலத்திலிருந்து நேரலை காட்சிகளை புதிய தலைமுறை வழங்கி வந்தது. குறிப்பாக புளியரை, தஞ்சை, திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய குருஸ்தலங்களில் இருந்து குரு பெயர்ச்சிக்கான வழிபாடுகள் நடைபெற்றன. அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.